ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான வெஜ் பர்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. இதை நம்ம பொதுவாக கடைகளில் சாப்பிட்ருப்போம். வீட்டில் ரொம்ப சுலபமாக ஹைஜீனிக்காக பண்ண முடியும். வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நீங்களே இவ்வளோ சிம்பிளானு யோசிப்பீங்க. அவ்வளோ சிம்பிளான ரெசிபி, அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு ஒரு தடவை இதை வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கேரட், 1/4 கப் அளவு பட்டாணி, இது 2ஐயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் இது கூட பீன்ஸ், காலிஃப்ளவர் இது போல் காய்கறிகள் கூட சேர்க்கலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். கேரட்லாம் நல்லா முழுமையாக வேகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கேரட் பட்டாணி ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இதை நீங்கள் கரண்டி வச்சுட்டு மசிச்சிங்கன்னா நல்லா மசியணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இங்கே கலந்து விடும்போதே லேசாக மசிச்சு விட்டு நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கிறலாம். குடமிளகா, பீன்ஸ், அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட சேர்த்துக்கிறலாம். இதில் நான் இப்போது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் பாயில் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும். இப்போ காய்கறி நம்ம நல்லா மசிச்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க குக்கரில் வச்சு 4 விசில் விட்டுட்டு தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேர்த்தாச்சு. உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா இதில் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டு இது போல் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அங்கங்கே உருளைக்கிழங்குகள் லேசாக தெரியுதுல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துடலாம். நல்லா மசிச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் போல் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்துருக்கேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா ஆற வச்சுருங்க. இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம டிக்கி செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்க்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ட்ரையாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை, இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும்.
இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ஓரளவு தண்ணியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு அரை கப் அளவு பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக ரஸ்க் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த பவுடரை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்சு வச்சுருக்குறோம்ல உருளைக்கிழங்கு மசாலா, அதை வந்து நான் 2 பகுதிகளாக பிரித்து வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி 2 பர்கர் செய்ய போகிறேன். ஸோ 2 டிக்கி நம்மளுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு டிக்கி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு உருண்டை சைஸ் இருக்கணும். நல்லா இது போல் கை வச்சுட்டு நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டினதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சுட்டு இது போல் தட்டையாக தட்டிக்கோங்க. கொஞ்சம் விரிசல் விழுகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம விரிசல் விழாமல் இது போல் நல்ல ஒரு ஷேப் கொடுக்கணும். நீங்கள் டிக்கி பண்ணும்போது அந்த ஷேப் கொடுக்கும்போது விரிசல் இருந்ததுன்னா நம்ம பொரிக்கும் போதும் அது விரிசல் விட்டு இருக்கும், அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. கையில் வச்சு நல்லா ஷேப் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இது போல் நல்லா டேப் பண்ணி தட்டிக்கோங்க. அப்போ வந்து இன்னும் நல்ல அகலமான டிக்கி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா தட்டினதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிறோம்ல கார்ன்ஃப்ளவர் மைதா கலவை, அதில் ஒரு தடவை டிப் பண்ணணும். 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா இதை மாவில் பிரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஏற்கனவே வச்சுருக்கோம்ல பிரெட் க்ரம்ஸ், அதில் வந்து வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு இதை நல்லா வந்து கோட் பண்ணணும். இந்த பிரெட் க்ரம்ஸ் இந்த டிக்கியில் நல்லா கோட் ஆகணும். அப்போ தான் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம 2 சைடும் நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் வச்சுருக்கிற எல்லா மாவுலையுமே டிக்கி செஞ்சு தயாராக வச்சுக்கோங்க. டிக்கி செஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருக்கணும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கலாம். இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் இது போல் பொரிச்சு எடுத்துக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எப்போதும் வந்து எண்ணெயில் முங்க விட்டு பொரிப்போம்ல, அந்த மாதிரி பொரிக்கணும். ஆனால் எண்ணெய் பொறுத்தவரை இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடியும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க டிக்கியை உள்ளே சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடணும். இந்த டிக்கி கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு இது மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொன்று சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிறலாம். தனித்தனியாகவும் பொரிக்கலாம். இப்போ ஒரு சைடு இது நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பரான கலரில் நம்மளுடைய ஆலு டிக்கி சூப்பராக தயாராகிருச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்த டிக்கியையும் உள்ளே சேர்த்தாச்சு. இதையும் இதே போல் பொரிச்சு எடுத்துகிட்டு வெளியில் வச்சுருங்க. அடுத்தது நம்ம பர்கர் பண்ணை கட் பண்ண போகிறோம். இதை வந்து 2 ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பண்ணை வந்து 2ஆக ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பகுதி பன்னில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் மயோனைஸ் இல்லாமல் நார்மலான டொமேட்டோ கெச்சப் மட்டுமே வச்சு கூட இந்த பன் பண்ணலாம். அது கூடவே டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான அளவு நீங்கள் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மயோனைஸ் அதுக்கப்புறமா இந்த சாஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆகிறது மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் லெட்டஸ் லீஃப் வச்சுக்கோங்க. இது ஆப்ஷனல், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முட்டைக்கோஸ் இலை இருக்குல்ல, அது கூட வைக்கலாம். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஆலு டிக்கி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே சீஸ் ஸ்லைஸ் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து இதில் ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற வெங்காயம், அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற தக்காளி, இது ரெண்டும் வச்சு அலங்காரம் பண்ணிடலாம். இந்த மெத்தடில் தான் பண்ணணும்னு இல்லை, மேலே கீழே மாற்றி கூட வைக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அது போல் நீங்கள் இதை அசம்பிள் பண்ணலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம அசம்பிள் பண்ணி வைக்கலாம். இப்போ கடைசியாக மேலே இருக்கக்கூடிய அந்த பன் பீஸையும் வச்சுட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான வெஜ் பர்கர் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.